என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. மரியாள் அப்படிதான் ஒப்பு கொடுத்தா. உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த மரியாள் இன்றைக்கும் அவள் பேர் புகழோடு பேர் புகழ்ச்சியோடு வாழ்ந்து இன்றைக்கும் பேர் புகழ்ச்சியோடு மரியாள் இருக்கிறார் என்ற காரணம் என்னென்றால், நான் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள்னு சொல்லி உம்முடைய வார்த்தைக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்ததுனால். அதனால நாம் இந்த காலவெல்ல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, நான் உமக்கு அடிமை. தொடர்ந்து நீங்களோடு பேசும் நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேத வசனம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 782வது பக்கம், 22ஆம் அதிகாரம், அதுல 23வது வசனம் வாசிங்க. அதாவது கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவருடைய பிராணனை கொள்ளையிடுவார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவார். யாருக்காக வழக்காடுவார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்றைக்கு கேட்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். வழக்காடுவா என்ன அர்த்தம்? வக்கீல். வக்கீல் பார்த்துட்டு கேட்டீங்களா? வக்கீல் கேள்விப்படுறீங்களா? அந்த வக்கீலா நமக்கு மாற போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு யார் வக்கீலே? ஆண்டவர் நமக்கு வக்கீலா மாற போகிறார். நமக்காக அவர் வழக்காட போகிறார். அவர் நமக்காக வாதாட போகிறார். என்ன போகிறார்? வாதாட போகிறார். அதாவது சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். அதாவது கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். முடித்தாரா முடிக்கலையா? சிலுவை பாடுகள் வெள்ளிக்கிழமை நம்ம பிரேயர் நடத்தும் போது அதுல 6வது வார்த்தை நினைக்கிறேன், முடிந்தது. முடிந்தது என்று பார்க்கிறோம். அப்போ கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். என்ன பண்ணுகிறவர்? யுத்தம் பண்ணுகிறவர். அவர் யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரல்ல, அவர் நமக்காக வாதாடுவார். என்ன பண்ணுவார்? அதனால நம்ம போய் யார்கிட்டயும் வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் யார்கிட்டயும் வாதாடாதீங்க. தயவு செய்து யார்கிட்டயும் போய் வாதாடாதீங்க. நீங்க வாதாடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வாதாட மாட்டார். அல்லேலூயா. அதனால யார்கிட்டயும் போய் உங்களுக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, உங்க குடும்பத்துல ஒரு போராட்டம் இருக்கா, அதுக்காக நீங்க வாதாடாதீங்க. நீங்க போய் வாதாடி பேசணும், பேசினாதான் நமக்கு காரியம் நடக்கும். நீங்க போய் என்ன செய்யாதீங்க, முற்படாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே எனக்காக வழக்காடுன்னு சொன்னீங்கப்பா, எனக்காக வாதாடுன்னு சொன்னீங்கப்பா, எனக்காக வாதாடுங்க, எனக்காக ஒரு வக்கீலா மாறுங்க. இதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். நம்ம குடும்பத்துக்கு விரோதமா யாராவது எழும்பி ஏதாவது காரியம் செய்யறாங்களா, உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எனக்காக வழக்காடுவேன்னு சொன்னீங்களப்பா, இப்ப எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, எனக்காக வழக்காடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் வாதாடாதீங்க. நீங்க போய் வாதாடினா ஆண்டவர் வாதாட மாட்டார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல, நம்ம குடும்பத்து மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டிருக்க கேஸுக்கு வக்கீல போய் பாக்குறோம். பார்த்துட்டு என்ன செய்யறோம், நம்ம கிட்ட என்னென்ன உண்மை இருக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம். சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கு உண்டான பீஸ் கொடுத்துட்டு வந்துருவோம். வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பேச முடியுமா? பேச முடியுமா? முடியாதா? முடியாது. பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்போம். அவங்க கொடுத்திருக்கிற உட்கார்ந்து ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருப்போம். நமக்காக பேசுற யாரு? அந்த வக்கீல் தான் பேசுவாரு. ஊடையில போய் நம்ம பேசுறாங்க, சும்மா இருமா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்படித்தான் உலக பிரகாரமா கோர்ட்ல நடக்கிற காரியம். அதே போலதான் ஆண்டவருடைய கோர்ட்ல அதான் காரியம். ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா? முந்திக்கிட்டு நாம போய் பேசுறோம். முந்திக்கிட்டு நாம வாதாடுறோம். கிடந்து நமக்காக வாதாட அவர்கிட்ட கொடுத்துட்டோம். நம்முடைய மனுவை, நம்முடைய கேஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்து வாதாடிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எப்படி ஒரு வக்கீல்கிட்ட நீங்க பீஸ கட்டிட்டு
சும்மா உட்கார்ந்து இருக்கீங்களோ அதே போல நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அந்த தீர்ப்பு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா வரும், உங்களுக்கு சாதகமா வரும். அல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு ஊழியக்காரர், ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு என் பிள்ளைகள் என்ன செய்றாங்க, இந்த மாதிரி கேஸ் விஷயமா போயிருக்காங்க, அதுக்கு என்னையா செய்ய? கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்வார். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நமக்காக எல்லாம் வச்சு செய்வார். நீங்க சும்மா இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வரும்போது அந்த அம்மா அந்த அவருக்கு போன் பண்ணி, ஐயா எங்களுடைய கேஸ் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் முழுமையா எங்களை விடுதலையாக்கி விட்டார். நம்ம சும்மா இருக்கணும். சும்மா இல்லாம நாம போய் ஏதாவது பேசிக்கிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு வார்த்தையை பேசிக்கிட்டு கூட கொஞ்சம் பிரச்சனைய பெருசாக்க கூடாது. இன்னைக்கு நம்ம அதைத்தான் செய்யறோம். அப்படி செய்யாதீங்க. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை மறுபடியும் எடுத்துக் கொள்வோம். அதுல 22ஆம் வசனம் வாசிப்போம். நல்லா கவனிங்க. ஏழையா இருக்கிறான், ஏழையை கொள்ளையிடாத, சிறுமையான நியாயத்தில் உபத்திரவப்படுத்தாத. அவர்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. கர்த்தர் யாருக்காக வழக்காடுவார் என்று சொல்லி தான் வசனம் சொல்லுது. யாருக்காக என்றால் ஏழைகள் என்று, ஏழை என்ன செய்யாத, கொள்ளையிடாத ஏழைகளுக்காக கர்த்தர் வழக்காடுவார். யாருக்காக வழக்காடுவார்? ஏழைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நல்லா கவனிக்க வேண்டும். நாம் ஏழையா இருக்கிறபடியால், நாம் ஏழையா எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. நமக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கு. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்பொழுது எப்படின்னா ஏழையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏழையா இருக்கு. அதாவது உதாரணமா சொல்றேன், தாவீது. தாவீதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரு ராஜா. தாவீது ராஜா. அவர் ராஜாவா இருந்தாலும் 34ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், 34ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை விடுவித்தார். யார் சொன்னா? தாவீது சொல்றாரு. யாரு? ஒரு ராஜா. என்ன சொல்றாரு? இந்த ஏழை. ராஜா சொல்ற வார்த்தை, நான் ஒரு ஏழை. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதுமே ஏழைதான். ஒரு எளிமையானவர்கள், நாம் ஏழ்மை உள்ளவர்கள். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஏழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு முன்பாக வந்து நான் எனக்கு எல்லாமே இருக்கு, நான் பெரிய ஆளு அப்படிலாம் நம்ம கர்த்தருக்கு முன்னாடி வந்து இருக்க கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தர் நமக்காக வழக்காட மாட்டார். நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், அது உண்மைதான். பெரிய அதிகாரியா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். அது கர்த்தருக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு வெளியில தான். ஆனா கர்த்தருக்கு முன்பாக வந்துட்டா நாம் பெரிய ஆளு கிடையாது. அது நல்லா மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு முன்பாக வந்துட்டா நம்முடைய ஏழ்மையை தான் நாம் காட்ட, ஏழ்மையா இருக்க கற்றுக்கணுமே தவிர, ஏழையா இருக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கணுமே தவிர, நாம் நினைச்சு கூடாது நான் பெரிய ஆளு அப்படிலாம் கர்த்தருக்கு முன்னாடி காட்டக்கூடாது. அப்படி காட்டாம நாம் ஏழை என்கிற நம்ம உணர்ந்தோம் என்றால் நமக்காக கர்த்தர் வழக்காடுவார். அல்லேலூயா. இயேசுவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு பிதாவினுடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்தார். எப்படி இருந்தாரு? யார் மடியில இருந்தாரு? பிதாவின் மடியில. அப்போ நல்லா கவனிக்கணும். பிதாவின் மடியில அவர் செல்ல பிள்ளையா இருக்கணும். செல்ல பிள்ளையா, என்ன பிள்ளை? செல்ல பிள்ளையா. அப்படி செல்ல பிள்ளையா இருந்தவர் அந்த பரலோகத்தை, அந்த செல்ல, அந்த மடியை விட்டு வெளில வந்துட்டாரு. எதை விட்டு வெளில வந்தாரு? மடி வேண்டாம்னு சொல்லி வந்துட்டாரு. வந்தவர் இந்த பூமிக்கு வந்துட்டாரு. பூமிக்கு வந்தவர் சொகுசான ஒரு வீட்டுல இருந்தாரா? அவர் பிறந்ததுக்கு, அவர் பிறக்கிறதுக்கு சத்திரம் கூட இல்ல, இல்ல பிறக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல. அவரை பிறந்த உடனே என்ன செய்தார் என்றால், அதாவது மாட்டுக்கு தண்ணி கொடுக்கிற அந்த தண்ணி தொட்டிக்குமா, அதுல கொண்டு படுக்க வைத்தார்கள். அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர்.
அவ்வளவு பெரிய பணக்காரர் அவர் இருந்தாலும் அவர் ஏழ்மையின் ரூபம் என்ன செய்தார்? எடுத்தார். என்ன ரூபம்? ஏழ்மையின் ரூபம். அதே போலதான் நம்ம எவ்வளவு உயரமா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் பெரிய ஆள் கிடையாது. நாம் ஏழ்மையின் ரூபமா தான் நினைச்சோம் இருக்க. நான் ஒரு ஏழை, அந்த தன்மையை விட்டு வெளியே வரக்கூடாது. நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வெளியில நம்ம 4 பேர்ட்ட பேசினா கூட சரி, 4 பேர்ட்ட பழகினாலும் கூட சரி, நாம் என்ன செய்யக்கூடாது? நான் பெரிய ஆளுங்கிற அந்த தன்மையில நாம் இருக்கவே இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் நாம் உயரத்துக்கு போனாலும், எவ்வளவுதான் நமக்கு வசதிகள் வந்தாலும் சரி, நாம் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, நாம் பெரிய ஆளு என்கிற அந்த எண்ணத்துல இருந்தால் கர்த்தர் நமக்காக வழக்காட மாட்டார். அல்லேலூயா. வசதி இன்னைக்கு ஒருத்தர் இருக்கும், நாளைக்கு ஒருத்தர் மாறத்தான் செய்யும். அது நிரந்தரம் கிடையாது. பணம் நிரந்தரம் கிடையாது, வசதி நிரந்தரம் கிடையாது, நமக்கு இருக்கிற அதிகாரம் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஆனா நம்ம நினைக்கிறோம் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, நமக்கு கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்பு இதுதான் பெருசு, அதுதான் நிரந்தரம் சொல்லி நம்ம வாழ்றோம். ஆனா அது நிரந்தரமே கிடையாது. அதனால பெரிய ஆளுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அப்படி பெரிய ஆளுங்கிற எண்ணம் நமக்கு வந்துட்டுனா கர்த்தர் நமக்காக வழக்காட மாட்டார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்காக வழக்காடுனா நமக்கு நாம் பெரிய ஆளுங்கிற அந்த தன்மை நமக்கு இருக்கக்கூடாது. அதாவது இயேசுவோடு கூட சீசர்கள் இருந்தாங்க. கூட இருந்த சீசர்கள்ல சண்டை வருது. என்ன சண்டை தெரியுமா? அவங்களுக்கு கூட ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. ஆண்டவரே, நீ மரித்தீர் என்றார். அதாவது நீ பரலோகத்துக்கு போன பிறகு நான் என்ன செய்றேன்? உங்க கூட வலது பட்சத்தில் இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? வலது பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம்னா நான் பெரியவனா இருக்கேன். யாரு? நான் பெரியவனா இருக்கேன். அவங்களுக்கு சண்டை. என்ன சண்டை? நான் பெரியவனா இருக்கேன். யாரு பெரியவங்க சண்டை? யார் பெரியவங்க சண்டை போடுறாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பெரியவனா இருக்கிறவன் எல்லாரும் என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்க. அவன் தான் பெரியவன். உங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் யார்? இப்ப நான் தான் இருக்கிறேன்னா, இப்ப நான் பெரியவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவன் தான் பெரியவன். நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது பெரியவனுக்கு அர்த்தம் கிடையாது. பெரியவனா ஒருத்தர் இருக்க ஆசைப்பட்டான்னா, நான் பெரியவனா தான் இருக்குன்னா, கூட இருக்கிறவங்க என்ன செய்ய? வேலை செய்ய. ஒரு வேலைக்காரனா மாறு. இதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பெரியவன் என்கிற நான் பெரியவனா இருக்கணும் அப்படிங்கிற சண்டை நமக்குள்ள இருக்கக்கூடாது. குடும்பத்துல கூட இன்னைக்கு குடும்பத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க கூட என்ன, நான் மூத்த பிள்ளை, நான் பெரியவன், உனக்கு என்ன தெரியும், நீ சின்னவன் அப்படிங்கிற பாகுபாடு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி பிரிச்சு நம்ம பசங்க பார்க்க கூடாது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அந்த மூத்த சகோதரன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன செய்யக்கூடாது? என் தம்பி உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் பேசக்கூடாது. நான் பெரியவன், நீ எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அழகு கிடையாது. நம்ம ஒருவேளை பெரியவனா இருக்கலாம், இருந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம கூட இருக்கிற சகோதரனுக்கு என்ன செய்யணும்? உதவத்தான் செய்யணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்து கொண்டு அவர்களை அனுசரித்து என்ன செய்யணும்? போகணும் மகன், நான் பெரியவன், நீ என்ன கேட்காம இது செய்யக்கூடாது அப்படிங்கிற பேச்சுனா இருக்கக்கூடாது. அந்த ஆடவ பேச்சு. அதே போல குடும்பத்துல மூத்தவன் மாத்திரம் இல்ல, சில பெண்கள் கூட ஆண்கள் கூட என்ன செய்றாங்க? நான் புருஷன், புருஷன், நீ எனக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு ஆணவமா பேசுவார்கள். இதெல்லாம் பெரியவனுக்குரிய அடையாளம். அதே போல மனைவி என்ன செய்வா? என்ன மீறி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவமா பேசுகிறது. இப்படி ஆணவமாய் நடக்கிற எந்த காரியமும் நமக்கு, அப்படி நாம் ஆணவமாய் மாறினால் கர்த்தர் நமக்காக வழக்காட மாட்டார். என்ன பண்ணுவோம்? கர்த்தர் வழக்காடுனா வெற்றி உண்டு. கர்த்தர் வழக்காடுனா வெற்றி தான் கிடைக்கும், தோல்வியே கிடைக்காதுங்க. அதனால கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் எது? பெரியவன் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதாவது வசதி, வாய்ப்பு, அதிகாரம் எல்லாமே ஒரு நம்ம இப்படியே இருக்க மாட்டோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலை உயரத்துல போவோம்.
உயரத்துல போகாம இருப்போமா? இல்ல. உயரத்துக்கு போனாலும் அந்த பெரியவன் என்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி வந்தால் கர்த்தர் நமக்காக வழக்காட மாட்டார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாருக்காக வழக்காடுவார் என்றால், நாம் பெரியவன் என்கிற எண்ணம் இல்லாமல் நாம் ஏழை, அந்த ஏழ்மை என்கிற இயேசு எப்படி ஏழ்மையின் ரூபம் எடுத்தாரோ அதே போல நான் ஒரு ஏழ்மையான ஒரு ரூபம் எடுக்கும் பொழுது நான் பெரியவன் என்று நம்மை பத்தி பேசாமல் அப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தர் நமக்காக நாம் ஏழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக. இரண்டாவது அவர் சொல்லுகிறது, வாசிப்போம், வாசிங்க. அதே வசனம் வாசிப்போம். கொள்ளையிடுவார். அதாவது 22 பாருங்க, ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாது, சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்தாது. இரண்டாவது ஒரு காரியம், சிறுமையானவன். முதலாவது ஏழையா இருந்தால் கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவார். இரண்டாவது சிறுமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிறுமை. அதாவது சிறுமை என்பது கவனிக்கணும். அதாவது சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிற ஒரு இடத்துல, நான் எளிமையும் சிறுமையுமா இருக்கிறேன். கஷ்டத்துல இருக்கிறவங்க உபத்திரப்படுத்தக்கூடாது. யாரு? இன்னைக்கு கஷ்டம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்ல. அல்லேலூயா. கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை. அதனால கஷ்டப்படுறவங்க நினைச்சுமா உபத்திரவப்படுத்தக்கூடாது. உபத்திரம் என்ன தெரியுமா? அவங்களே கஷ்டப்படுவாங்க, கூட கொஞ்சம் போய் நம்ம நினைச்சிருது கஷ்டப்படுத்து. ஒருத்தர் வியாதியா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. வியாதியா நல்லா பாருங்க, வியாதியா இருப்பாங்க, அவங்களே படுத்த ஒருவேளை வீட்டுக்கு போக முடியாம ஆஸ்பத்திரியில ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களை போய் பார்க்க போயிட்டு உனக்கு அதாவது அவன்கிட்ட ஆறுதலா போய் பேச மாட்டாங்க. உனக்கு வேணும், நீ இப்படிலாம் இருந்தல்ல, அதனாலதான் இப்படி ஆகி போச்சு. கர்த்தர் ஒண்ணு என்ன செஞ்சாரு, நீ ஜெபம் பண்ணல, நீ அதை செய்யல, நீ இதை செய்யல, நீ இப்படி இருந்ததுனாலதான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. பாத்துருக்கீங்களா? ஒருத்தர் விசாரிக்க போனீங்கன்னா அவங்களுடைய காரியத்தை பார்க்காதீங்க. உனக்கு சீக்கிரமா சரியாயிரும், கவலைப்படாத, சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படித்தான் சொல்லுமே தவிர, அதை விட்டு நீ செஞ்ச அநியாயத்துக்கு உனக்கு இப்படிதான் நடந்திருக்கு, அதனால நீ பாவ மன்னிப்பு கேளு, நீ அந்த மன்னிப்பு கேளு, இந்த மன்னிப்பு கேளு போய் கேட்க சொல்லக்கூடாது. அது கூட அல்லேலூயா. அப்படி நம்ம ஒரு நாளும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும். குடும்பத்துல நாம் இருக்கிறனா நம்மளால யாருமே கஷ்டப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் வாழணும். அல்லேலூயா. அப்படி இருக்கோமா? யோசித்து பாருங்க. நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. குடும்பத்துல யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்களையும் நம்ம நினைச்சக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மளால யாருமே கஷ்டப்படக்கூடாது. நாம் அதாவது ஒரு பழமொழி, உபகாரம் பண்ணிட்டாலும் உபத்திரவ படுத்தாதீங்கன்னு சொல்லுது. நாம என்ன செய்யறோம்? உபகாரமே பண்ணுறதில்லை, கஷ்டம் தான் படுத்துறோம். இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க, யாரையுமே கஷ்டப்படுத்துறதுக்கு வராதுங்க. ஒருவேளை அவங்க நமக்கு பிடிக்காதவங்கள கூட இருக்கலாம், ஒருவேளை அவங்க தப்பானவங்கள கூட இருக்கலாம், நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும்? நம்மளால யாருமே நினைச்சுக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு இந்த பூமியில நம்ம போல ஒரு மனுஷன் தான். நம்மை போல மனுஷனா இல்லையா? நம்மை போலவே அவருக்கு 2 கை உண்டு, 2 கால் உண்டு, 2 கண் உண்டு, வாய் உண்டு, எல்லாமே உண்டு. நம்மை போல அவருக்கும் உணர்ச்சிகள் உண்டு. இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மை போலவே அவருக்கு உணர்ச்சி உண்டு, நம்மை போலவே அவருக்கு ஆசைகள் உண்டு. கிடையாதா? நம்மை போலவே எல்லாமே அவருக்கு உண்டு. ஏனென்றால் நாம் அவரை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர்ல இருந்துதான் நாம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் இயேசு இந்த பூமியில இருந்தார். அப்படி இருந்த அந்த வேளையிலையும் நம்மளால யாருமே என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அவருடைய காரியங்களிலே அவர் சரியாக இருந்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து யாரையுமே கஷ்டப்படுத்தல. கூட பிறந்த சகோதரனை கஷ்டப்படுத்தல. கூட பிறந்த சகோதரனையோ, தனக்கு கொடுத்த அப்பா அம்மாவையோ, இல்ல தன்னோடு கூட இந்த சீசர்களையோ அவர் என்ன செய்யல, கஷ்டப்படுத்தவே
முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்தார்? நன்மை செய்தார். நம்ம அப்படி இருக்கோமா? அப்படிதான் இருக்கணும். இயேசுவை போல மாறிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சர்ச்சைக்கு போறேன், நான் பைபிள் படிக்கிறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசுவை போல மாறி இருக்கோமா? மாறணும். அதான் வாழ்க்கை. கண்டிப்பா மாற முடியும். கிறிஸ்துவை போல மாறுவதுதான், கிறிஸ்துவை போல பேசுவது, கிறிஸ்துவை போல நடப்பது, கிறிஸ்துவை போல சிந்திப்பது, கிறிஸ்துவை போல நினைப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம அது கிடையாது. எப்படா நமக்கு டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் மத்தவங்களை நினைச்சு கஷ்டப்படுத்தி பார்க்கணும். யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை கஷ்டப்படுத்தினவங்களை கூட ஆண்டவர் கஷ்டப்படுத்தினாரா? அதாவது இந்த குருத்தோலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓலையை ஏந்திக்கிட்டு போங்க தெரியுமா? அந்த ஓலையை ஏந்திக்கிட்டு போக அந்த நியாயம் தெரியுமா? நல்லங்க கவனிக்க கொஞ்சம். அந்த ஓலையை ஏந்திக்கிட்டு போறவங்க எப்படி தெரியுமா போனாங்க? இயேசு வாழ்க. யார் வாழ்க? இயேசு வாழ்க. இயேசு நல்லவர், கிருபை உள்ளவர். அவரை பாராட்டி செய்றாங்க. பாராட்டி அவரை மேன்மைப்படுத்திட்டு அந்த ஓலையை சுமந்துட்டு போனாங்க. என்ன பண்ணிட்டு பாராட்டி பேசி அப்படி அந்த ஓலைய சிலுவையா காமிச்சு பிரிஞ்சு போறாங்க. அதே இதுல ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு 4 நாள் கழித்து என்ன தெரியுமா? இவரை சிலுவையில என்ன சொன்னாங்க? இவரை யாரு? அதாவது கவனிங்க பசங்க, கவனிங்க. அதாவது எந்த ஜனங்க அவரை பாராட்டினார்களோ அதே ஜனங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவரை சிலுவையில அடிங்க. இந்த ஓலையை தூக்கிட்டு போனவங்க தான். யாரு? இவரை சிலுவையில் அடிங்க. அவர் ஒரு திருடன், அவர் ஒரு கொலைகாரன். அப்படிலாம் தேவையில்லாத வீண் பழியை நினைச்சாங்க. இயேசு மேல சொன்னாங்க. சொல்லி அவரை சிலுவையில் அடித்தார்கள். சிலுவையில் அடிக்கும்போது சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னி. தன்னை கஷ்டப்படுத்தினவங்களை அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மன்னிக்க ஆண்டவரே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா, அவங்களை நீங்க தண்டிச்சிடாதீங்க, அவங்களை நீங்க அடிச்சிடாதீங்க, அவங்க மேல உங்க கோபம் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. யாரு மேல? தன்னை கஷ்டப்படுத்தினவங்க மேல என்ன செய்ய தேவனுடைய கோபம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதற்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அப்ப தன்னை கஷ்டப்படுத்தினவங்களை கூட அவர் கஷ்டப்படுத்த விரும்பல. அதே போலதான் நாம் என்ன செய்யணும்? நம்மை கஷ்டப்படுத்துறோம், நாம் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னும் சுருக்கமா ஒரு பெரிய மாதிரி சொன்னா, பழி வாங்குற உணர்வே நமக்கு இருக்கக்கூடாது. யாரையுமே அது மருமகளா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், இல்ல நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற நமக்கு தேவையில்லாதவர்களா கூட இருக்கலாம். யாரையுமே பழி வாங்குற எண்ணமே நமக்கு இருக்க கூடாது. அப்படி இருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இதான் கிறிஸ்துவின் காரியம். அப்படி ஆண்டவர் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் அப்படியாய் அவர் வாழ்ந்தபடியினால் அவர் மரித்தார், உயிரோடு எழுப்பினார். 40 நாள் இந்த பூமியிலே நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாருக்குமே நிரூபித்து காட்டி பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. பரலோகம் போறதுன்னா சும்மா கிடையாது. பரலோகம் பண்ணா ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் பெற முடியாது. அதாவது இயேசுவோடு கூட ஒரு மனுஷன் நித்திய காலமாய் வாழணும்னா, அதாவது ஞானஸ்நானம் எடுத்தா மாத்திரம் போதாது, சர்ச்சைக்கு வந்தா மாத்திரம் போதாது, நல்ல பைபிளை வாசித்தா மாத்திரம் போதாது, இயேசுவை போல மாறினாதான் என்ன செய்ய முடியும்? இயேசுவோடு கூட நித்திய காலமாய் வாழ முடியும். இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுவை போல என்ன செய்யணும்? மாறணும். யாரையுமே அதெல்லாம் கஷ்டப்படுத்தாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நிறைய இன்னைக்கு நல்லா நம்ம நல்ல கர்த்தருக்கு அதாவது உண்மையா இருக்கிறோம் தான் நம்ம நினைக்கிறோம். தப்பு கிடையாது, அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா மத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்துறோம். ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தவங்க நினைச்ச கஷ்டப்படுத்துகிறோம். அந்த உணர்வு கூட நமக்கு இன்னைக்கு இல்ல. யாராவது கஷ்டப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துடும், வந்துட்டு அதுக்காக வருத்தப்படுறோமா? கிடையாது. அந்த உணர்ந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். அந்த சுபாவம் கூட நமக்கு இல்ல.
அல்லேலூயா. யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்முடைய கணவரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மனைவியையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அக்கம் பக்கத்துல நமக்கு பிடிக்காதவங்க இருந்தாலும் அவங்களையும் நம்ம நினைச்சக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை மனுஷன் மாறுறான், நாமும் மாறக்கூடாது. அதனால அவங்க மாறுறாங்களே, அப்ப அவங்க கஷ்டப்படுத்துறாங்க, நான் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நமக்கு என்னமே வரக்கூடாது. மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா, அந்த கஷ்டத்துல போய் உதவி செய்யுங்க, தாங்குங்க. இதான் கிறிஸ்துவின் சுபாவம். இந்த மாதிரி நம்ம பண்றோமா இல்லையா? அதனால அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு யார் தெரியுமா வழக்காடுவா? கர்த்தர் வழக்காடுவா. நீங்க கஷ்டப்படுறவங்க மறுபடியும் நீங்க கஷ்டப்படுத்துனீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக வழக்காட மாட்டார். நீங்க யாரையுமே கஷ்டப்படுத்தாம நீங்க வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. நமக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம், பரவாயில்ல. நம்ம ஏன் அவங்களை கஷ்டப்படுத்தணும்? ஒண்ணுமே இல்லை, நம்ம பேசுற வார்த்தைகள் சில நேரம் நிச்சயம் கொஞ்சம் அதிகமா மாறிடும். அது இயற்கையாவே எல்லாருக்கும் வர்றதுதான், எனக்கு வராது நான் சொல்ல மாட்டேன். நம்ம அறியாமலே அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை வந்துடும். ஆனா உடனே அதுக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். நம்ம அவங்ககிட்ட கேட்கிறோமா இல்லையோ, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னும் முடிஞ்சா அவங்ககிட்டயும் போய் கேட்கணும், அம்மா நான் உன்ட மனசு கஷ்டப்படுறேன்னு பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி வாழ்ந்து பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுறதை விடவே மாட்டேன். எப்பொழுதும் உங்களுக்காக வழக்காடி கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக வாதாடுற வக்கீல் யாரு? இயேசுவா இருப்பா. இல்லைன்னா அவர் நினைச்சாரு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அதனால யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அதனால சிறுமை, அதாவது அந்த வசனம் நல்லா சொல்லு, சிறுமையானவனை, அதாவது சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்தாது. மறுபடியும் அவங்களுக்கு கஷ்டம், அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, அவங்கள போய் மறுபடியும் கஷ்டப்படுத்தாத. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி வழக்கு அப்படி நீ இருந்தனா நான் என்ன செய்வேன்? வழக்காடுவேன். அப்படி அந்த சிறுமையானவனுக்கு வழக்காடுறாரு, நான் வழக்காடுவேன்னு சொல்றாரு. அதனால யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்களை யாராவது கஷ்டப்படுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் தான் இருக்கேன், இப்ப சியாம இருக்கான், சியாம போய் நான் கஷ்டப்படுத்துறேன், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியோ இல்ல ஏதோ ஒன்று சொல்லி அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல என்ன வந்து கஷ்டப்படுத்துறேன், எனக்கு எவ்வளவு அந்த வலி எனக்கு தான் தெரியும், அவங்க தான் அந்த வலி தெரியும். அதனால யாரையுமே அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. நம்ம இந்த வார்த்தை பேசினோம், இந்த வார்த்தை பேசினா அவனுக்கு எப்படி வலிச்சிருக்கும், அதுல உங்களை வச்சு பாத்தீங்கன்னா மத்தவங்களை கஷ்டப்படுத்த தோணாது. வீட்டுக்கு மருமக இருக்கானா, மருமக வந்து புதுசா வந்திருக்காங்க, புதுசா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்முடைய பழக்க வழக்கம் அவங்களுக்கு தெரியாது. மாமியா இருந்தாலும் மருமகன் சொல்றேன், ரெண்டு பேருக்குமே அந்த பழக்க வழக்கம் தெரியாது. அப்போ புதுசா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பேச்சோ பழக்க வழக்கம் எல்லாம் நினைப்பினது இருக்கதான் செய்யும். இப்படி பண்ணிட்டால என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க தெரியாம செய்யறாங்க, நம்முடைய பழக்க வழக்கம் அவங்களுக்கு தெரியல, அதனால இப்படி நடந்திருக்கு. இதை என்ன செய்வோம்? சரி பண்ணுமே தவிர நாம மறுபடியும் கஷ்டப்படுத்த அப்படிதான் இருக்கு. அப்படிலாம் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி கஷ்டப்படுத்தினால் கர்த்தர் நமக்காக வழக்காட மாட்டார். அல்லேலூயா. யாரையுமே கஷ்டப்படுத்தாது. கடைசியா சொல்லி ஒண்ணு முடிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே, அபகரித்துக் கொள்ளாதே. வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். அவருடைய மீட்பர் வல்லவர், வழக்காடுவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது யாருக்கு வழக்காடுவார்னா, அதாவது நாம் என்ன செய்யணும்? நாம் பெரியாரு என்கிற எண்ணம் இல்லாம இருந்தா அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். இரண்டாவதாக யாருக்காக? சிறுமைப்படுத்துவனை, அதாவது கஷ்டப்படுவதை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் நமக்காக கர்த்தர் வழக்காடுவார். மூணாவதாக சொல்லி திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுவார். யாருக்காக? திக்கற்ற பிள்ளைகள். திக்கற்ற பிள்ளை தெரியுமா? எந்த விதமான ஆதரவு இல்லாம இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த நிலைமையில கூட நம்ம இருக்கலாம், நமக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கலாம்.
உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். ஐயோ, நான் திக்கச்சு போய் இருக்கேனே, எனக்காக யார் இருக்கா? எனக்காக பேசுவதற்கு, எனக்காக கொடுப்பதற்கு யார் இருக்கா? எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அப்படி ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் வழக்காடுகிறவராய் இருக்கா. அல்லேலூயா. அதனால திக்கச்ச பிள்ளைகளா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, கூட இருந்த சீசர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? கூட இருந்த சீசர்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதாவது அது மரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை அவங்க நம்பல, விசுவாசிச்சாங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் உங்களையும் என்னையும் திக்கச்சவர்களாய் விடமாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திக்கச்ச நிலைமை நமக்கு வரவே வராது. ஏனென்றால் நாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படியே ஒருவேளை திக்கச்ச நிலைமை வந்தாலும் நமக்காக யார் வழக்காடுவார்? கர்த்தர் வழக்காடுவார். அல்லேலூயா. அதனால எனக்காக யார் இருக்கா? என் குடும்பத்துக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளைகளுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற நிலைமையோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது என்ன தெரியுமா? திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயம். என்னது? சகாயம். சகாயம்னா துணை. நீங்க திக்கச்சு போயிருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் துணையாய் மாறுவார். வழக்காடுவது மாத்திரம் இல்ல, அவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு துணையா இருக்கிறதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. உங்க சொந்த பந்தம் உங்களுக்கு துணையா இருக்கிறதோ இல்லையோ, உங்க உற்சாக உறவினர்கள் உங்களுக்கு துணையா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. அதாவது இதை சொல்லி முடிச்சிருந்தேன். யோபு அழகான ஒரு மனைவி அவனுக்கு வந்து, யோபுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு மனைவி, பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க இருந்தாங்க. நல்ல குடும்பம். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்னச்சு? பிரச்சனை வந்து அவனுடைய சொத்து பத்தி எல்லாம் போயிருச்சு. போன உடனே அந்த மனைவி ஆண்டவர் எதற்காக, ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவர் 2 பேரும் எதற்காக சேர்க்கிறாங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணுமா? கணவன் மனைவி தெரியுமா? உறவு என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு என்ன செய்யும்? கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா மனைவி என்ன செய்யணும்? துணையா நிக்கணும் அந்த இடத்துல. அதே போல மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா கணவன் என்ன செய்யணும்? துணையா நிக்கணும். நீங்க அப்படி யாராவது நிக்கிறோமா? உனக்கு நீ உன் பிரச்சனையை பார்த்துக்கோ, என் பிரச்சனை நான் பார்த்துக்கிடுவேன். இது அப்படிதான் நடக்குது. இது வேதத்துக்கு வரமானது, வேதத்துக்கு வரமானது. அப்போ ஒரு கணவன், நல்ல ஒரு கணவன் மனைவினா, உண்மையிலே அவர்கள் நல்ல ஒரு கணவன் மனைவினா எப்படி இருப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? துணையா இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டம் வந்தா உடனே இவங்க போய் நிற்பாங்க, நான் இருக்கேன் உனக்கு, என்னங்க நான் இருக்கேன், தைரியப்படுத்துவாங்க. நீங்க அப்படிதான் நீங்க இல்ல. ஆனா இங்கே இந்த யோபுடைய மனைவி என்ன தெரியுமா? துணையா இருக்க வேண்டிய அந்த மனைவி என்ன செய்ய தெரியுமா? அவள் சொல்லுகிறாள், நீ ஜீவனை விடு. என்ன விடு? தேவனை தூசித்து செத்து போ. என்ன பண்ணுமா? யாரை தூசிக்கணுமா? தேவனை தூசி. முதல் சொன்ன வார்த்தை அதுதான், நீ என்ன செய்ய? தேவனை தூசி. 2வது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ செத்து போ. யாரு? துணையா இருக்க வேண்டிய மனைவி. அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கவே இருக்கக்கூடாது. ஒரு மனைவி, ஒரு கணவன் என்றால் அந்த 2 பேர் எப்படி இருக்கணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். அந்த குடும்பம் தான் என்ன செய்யும்? கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷம் குறையவே குறையாது, இல்லைன்னா நிம்மதியா இருக்காது. பாத்துருக்கீங்களா? கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கிற தன்மை இல்லைன்னா, ஒருவருக்கு ஒருவர் துணையா இல்லாத அந்த காரியம் இருந்துச்சுன்னா சந்தோஷமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. என்னதான் பிள்ளைகள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒரு குறை இருக்கும். என் கணவர் சரியா தான் பார்க்கலையே, என் கணவர் எனக்கு துணையா இல்லையே, என் மனைவி எனக்கு துணையா இல்லையேன்னு சொல்லி ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. பார்த்துருக்கீங்களா? எனக்கு அனுபவம் கிடையாது, ஆனா அதான் உண்மை. அல்லேலூயா. அதனால ஒரு கணவன் மனைவினா ஒருவருக்கு ஒரு துணையா இருக்கணும், ஒருவருக்கு ஒரு செய்யணும், விட்டு கொடுத்து போகணும், ஒருவருக்கு ஒரு கீழ்படியணும். இன்னைக்கு ஒரு அதாவது இன்னைக்கு ஆண்கள் ஃபுல்லா என்ன செய்யணும்? பெண்கள் மட்டும்தான் கீழ்படியணும்.
இது ஒரு ஆணவம் இருக்கு. யாருக்கு? ஆண்களுக்கு. ஆண்களை குறையா பேசல. நீங்க சில ஆண்கள் அப்படி இருக்காங்க, ஒரு ஆணவமா இருக்காங்க. பெண்கள்னா மனைவினா எனக்கு கீழ்ப்படிந்தா போதும், நான் கீழ்ப்படிய கூடாதுன்னு சொல்லி மனைவிதான் கீழ்ப்படின்னு சொல்லி அப்படி இன்னைக்கு சில ஆண்கள் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கவே இருக்க கூடாது. அதாவது மனைவி எங்க இருக்கு அந்த ஆண்கள் எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? விழா எங்க இருக்கு? இங்க கிடையாது, தலையில கிடையாது. விழா இருந்து தலையில கிடையாது. அதே போல கீழையும் கிடையாது, மேலையும் கிடையாது, சென்டர்ல தான் இருக்கு. எங்க இருக்கு? விழா எங்க இருக்கு? சென்டர் பகுதியில் தான் இருக்கு, இங்கதான் இருக்கு. அப்போ இந்த சென்டர்ல இருக்கிறனால இருவரும் பாதி பாதி தான். பெண்ணுன்னா என்ன, ஆண்களுக்கு கீழ்ப்படின்னு அவசியம் கிடையாது. பெண்கள்னா நினைச்சுனா, அதனால நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா மேல இருந்தா ஆண்கள் மேலையா பெண்கள் வந்து கீழையா, அதனால நினைச்சது பெண்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். நான் எதுக்கு பெண்களுக்கு கீழ்ப்படியணும்? மனைவிக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? அதாவது மனைவி அடிக்கிற புருஷன் தான் நீங்க நிறைய, ஆனா கணவன் அடிக்கிற மனைவி கம்மி. அடிக்கலன்னு சொல்லல, கம்மி. அப்படிலாம் இருக்கவே இருக்க கூடாது. எல்லாம் சரி சமம் தான். ரெண்டு பேரும் சரி சமமா இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் மேல இருந்து எடுக்காம, தலையில இருந்து எடுக்காம, கீழே காலில இருந்து எடுக்காம இருதயத்துல ஒரு ஓரத்துல இருந்து எடுத்தா பாதி பாதியா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஆண்கள் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால ஒரு நல்ல ஒரு கணவன் பண்ணா ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும், ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து போகணும். அதுதான் நல்ல கணவன் மனைவிக்கு அடையாளம். அப்படி இல்லைன்னா அவங்க நல்ல கணவன் மனைவி கிடையாது. வேதத்தின்படி அது உலக பிரகாரமா எனக்கு தெரியாது, ஆனா பைபிள் படி அவங்க நல்ல கணவன் மனைவி கிடையாது. ஒருவேளை நீங்க அப்படி இருந்துன்னா சரி பண்ணிக்கோங்க, நல்ல கணவன் மனைவியா இருங்க. அப்படி நல்ல கணவன் மனைவியா உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அதனால நல்ல கணவன் மனைவி ஒரு துணை. அதே போலதான் ஒருவேளை அந்த யோபுவுக்கு துணையா இருக்க வேண்டிய அந்த மனைவி வினையாய் மாறிவிட்டால், நீ தேவனை தூசித்து செத்து போ என்று சொல்லி வினையாய் மாறினாள். ஆனாலும் வினையாய் அவன் மாறினாலும் அவனுக்கு துணையா யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு துணையாய் இருக்கிறவர்கள் உங்களை விட்டு போனாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாருக்காக வழக்காடுவார்? திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுவார். அதனால கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் நீங்க கண்டிப்பாக கஷ்டப்படுறவர்களுக்கு நீங்க கஷ்டப்படுத்தாமல் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர் உங்களுக்காக வழக்காடுவார். நீங்க திக்கற்ற பிள்ளைகளா இருக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அது மாத்திரம் இல்ல, நீங்க பெரியவன் என்கிற எண்ணம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். அதனால கவலைப்படாதீங்க. எனக்காக யார் வழக்காடுவார்னா உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்காக யார் வழக்காடுவா? கர்த்தர் வழக்காடுவார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் யாருக்கு ஒரு வக்கீல் இருக்கா? யாரு நமக்கு? யார் வக்கீல்? கர்த்தர். அல்லேலூயா. ஒரு சத்தமா தான் சொல்லுங்களேன், பயப்படுவீங்க. என்னுடைய வக்கீல் யாரு? இயேசு. அப்படி சொல்லணும். ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு கேஸ் ஏதோ வருது, தேவையில்லாத ஒரு கேஸ் ஒருத்த போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, கேஸ் வந்து நம்ம வீட்டுக்கு செய்தி வருது, உடனே நான் மனுஷன் ஏன்னா என்னுடைய வக்கீல் யாரு? அல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வழக்கில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோமா? அப்படி எல்லாம் கண்ணை மூடி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க.